ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெஜிடேரியனா? அப்போ இந்த மீன் வறுவல் உங்களுக்கு தான் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நீங்கள் மீன் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க டெய்லியும் மீன் பொரிப்பாங்க. ஆனால் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்காய் மீன் வறுவல் அப்படிங்கிறது தான் நம்ம டைட்டில். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ரசம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சாம்பார் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீன் வறுவல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க. இது ரொம்பவே ஈஸியாகவும், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இது பொரிக்கிறதுக்கு. வாழைக்காய் இருந்தால் மட்டும் போதும், வீட்டில் ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நாம் இதுக்கு ஒரு வாழைக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். எடுத்து அதை நல்லா தோல் நீக்கிட்டு அது பாருங்கள், ஷேப்ஸ் உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு இல்லை, இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்பவே ஈஸி தாங்க. எண்ணெயும் பிடிக்காது. ரெண்டாவது என்னென்னா நம்ம பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, டைமும் எடுக்காது. நம்மளுக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீன் வறுவலுக்கு ஏதாவது பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளே சூப்பராக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேணாங்க. அப்படியே நம்ம கிளறிட்டா போதும். அதே மாதிரி இதை 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் அப்படியே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு கடாயில் சூட் பண்ணி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம கிளறப்ப நல்லா சமமாக எல்லாத்துக்கும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கிறோங்க. கிளறினதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ரெண்டாவது இந்த பொரிக்கிறதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது கொஞ்சமாக எண்ணெய் வந்தால் போதும். மீன் கூட அதிகமாக எண்ணெய் குடிக்கும், ஆனால் இது எண்ணெயும் குடிக்காது. நம்ம சூப்பராக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரு திருப்பி விட்டோம் அப்படின்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியான ஒரு பொரியலும் கூட இது. அடிக்கடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் இந்த சைடு அந்த சைடு பெரட்டி விட போகிறோம். அவ்வளோதான். கையை வச்சு பெரட்டு நினைக்காதீங்க. லைட்டாக தான் சூடாக இருந்தது, அதனால தான் கையை வச்சு பெரட்டினேன். இந்த சைடு பெரட்ட முடியல, அதனால் கரண்டியை திருப்பி யூஸ் பண்ணிட்டேன். பெரட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.